My dear students, இன்னைக்கு சர்சிவி ராமனுடைய பிறந்தநாள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம சேனலில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் நடத்தலாம். வீட்டில் இருந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, +2 படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து இந்த கிளாஸஸை நான் கண்டினியூ பண்ணுறது உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துகிறேன். எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுதா, ப்ராப்ளம் எல்லாம் புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். பொதுவாக எல்லாருமே சொல்கிறது என்ன, ஃபிசிக்ஸ்னால் ஒரு கஷ்டமான பாடம், ஃபிசிக்ஸில் மார்க் வாங்க முடியாது, ஃபிசிக்ஸ் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஜென்ரலாக இருக்குது இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த வகுப்புகளை நீங்கள் பாருங்கள். நம்ம +2 ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ், அதில் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேயா? நான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோ நான் போட போகிறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது ஒரு சார்ஜ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் சார்ஜ்? சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கிள், சம்திங் லைக் மாஸ். எல்லா பார்ட்டிக்கிளுக்கும் மாஸ் இருக்கும், சார்ஜ் ஒரு சில பார்ட்டிக்கிளுக்கு தான் இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா நான், நீங்கள் எல்லாமே ஹியூமன் பீயிங். ஆனால் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டு, நான் ஸ்டூடெண்ட் இல்லை. அது மாதிரி மாஸுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது, சார்ஜ் ஒரு சில பார்ட்டிக்கிளுக்கு தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் சார்ஜ் பார்ட்டிக்கிள். சார்ஜ் பார்ட்டிக்கிள்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பாக எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு ஆட்டமில் இருக்குது. ஓகே தானே? ஒரு சின்ன ஆட்டம் ஒன்று நம்ம எடுப்போம், லித்தியம் 37. இதில் 3ங்கிறது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அதை வச்சு நீங்கள் என்ன சொல்வீங்க? உடனே there are 3 protons அப்படின்னு சொல்வீங்க. ஒரு ஆட்டம்லையும் எலக்ட்ரானும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படிம்பீங்க இல்லையா? ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது ஒரு பல்கி, ஒரு பெரிய பார்ட்டிக்கிள். அதில் இருக்கிற சார்ஜ் +E அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான்ங்கிறது ரொம்ப சின்ன பார்ட்டிக்கிள், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் -E அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு ஆட்டமில் புரோட்டான் எலக்ட்ரானை தவிர வேறு என்ன இருக்குன்னா நியூட்ரான் இருக்குது. நியூட்ரான் அப்படிங்கிறது புரோட்டான் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிள், அதில் சார்ஜ் எதுவுமே இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் நியூட்ரான். ஸோ 7 அப்படிங்கிறது மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு கேட்டால், இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸ்குள்ளே யார் யார் இருக்கா? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து 7. அப்போ நியூட்ரான் எத்தனை இருக்குது? 7 - 3 4 இருக்குது. ரைட்டா? இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் போடலாம். நம்ம லித்தியம் அப்படிங்கிற ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எவ்ரி ஆட்டம் ஹேஸ் அ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். இது 1.007 AMU மாஸ், இது 1.008 அட்டாமிக் மாஸ் யூனிட். இது ரொம்ப சின்னது, 0.00055 AMU. ரைட். இந்த 7 பார்ட்டிகிள் நியூக்ளியான்ஸில் ஒரு 3 புரோட்டான். அப்போ ஐ மார்க் த பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் நியூக்ளியஸில் இருக்காது, உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான்னா வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும், யூ நோ திஸ். அப்போ there are how many electrons? 3 electrons. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், அப்படி சுற்றிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த லித்தியம் 37 ஆட்டம். ஓகே, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சார்ஜ் புரோட்டான்னால், டியூ டு புரோட்டான்ஸ். புரோட்டான்னால் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்னா +3E. 3 புரோட்டான் இருக்குது, ஒரு புரோட்டானில் இருக்கிற சார்ஜ் +E, 3 புரோட்டான் +3E. இதில் 3 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ சார்ஜ் டியூ டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எவ்வளவு இருக்குது? -3. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 0. அப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் 0. அப்போ டோட்டல் சார்ஜ் 0ங்கிறது இஸ் இட் அ ப்ராப்பர்ட்டி ஃபார் லித்தியம்? இஸ் இட் ஸ்பெசிஃபிக் டு லித்தியம்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ அலுமினியம் 1327, நியூக்ளியஸில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 13 புரோட்டான் +13E. எத்தனை எலக்ட்ரான்? 13 எலக்ட்ரான் வெளியில் சுற்றிட்டு இருக்கு. எவ்வளோ டோட்டல் சார்ஜ்? 0. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் அன் ஆட்டம். நியூக்ளியஸில் எவ்வளவு சார்ஜ்? +Z.
எலக்ட்ரான் அதனால கிடைக்கிற சார்ஜ் மைனஸ் இசட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், டோட்டல் வந்து 0. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம், atoms are electrically neutral and proton has a positive charge which is plus E, electron has negative charge minus E. இந்த E அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் சார்ஜுங்கிறதுக்கு முதல் எழுத்து E. எலக்ட்ரானில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் மில்லிகன். எலக்ட்ரானை நெகட்டிவ்னு எடுத்துங்க, புரோட்டானை பாசிட்டிவ்னு எடுத்துங்க அப்படின்னு சொன்னது பெஞ்சமின் பிராங்க்லின். மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ 1.60 to 10⁻⁻19 கூலும் அப்படின்னு மில்லிகன் வந்து கண்டுபிடிச்சார். எலக்ட்ரான் அப்படின்னா மைனஸ் இ. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இப்போ சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இட் இஸ் அ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். It's a scalar quantity. Unit of this is coulomb. Famous scientist. Coulomb அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் கேபிட்டல் C. சார்ஜுங்கிறத Q அப்படிங்கிற சிம்பிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Q1, Q2, R2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, ரைட். இப்போ ஆட்டம்ல சார்ஜ் இல்லை, ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பென்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா பென்ல எந்த சார்ஜும் இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ இதில் 1 கோடி மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா 1 crore into 0 is a 0. அதனால் இதில் சார்ஜ் எதுவும் இல்லை. சரி, இந்த கிளாத்தில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது? ஒன்றும் இல்லை, 0. அப்போ எதை எடுத்தாலும் நம்ம 0 0ன்னு சொன்னோன்னா சார்ஜுக்கு என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, அகெயின் கம்மிங் டு திஸ், இந்த லித்தியம் ஆட்டம்க்கு வரோம். இதில் 3 புரோட்டான் இருக்கு, 3 எலக்ட்ரான் இப்படி சுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் சார்ஜ் நம்ம பேசும்போது +3e -3e 0ன்னு சொன்னோம். இதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், சார்ஜ் 0 ஆயிடுது. நம்மளால் புரோட்டானை வெளியில் எடுக்க முடியாது. புரோட்டான்ஸ் ஆர் இன்சைட் த நியூக்ளியஸ், பட் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட். எலக்ட்ரான்ஸ் கேன் பி ரிமூவ்ட். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்? ஒன்று, யூ கேன் அப்ளை ஹீட், எலக்ட்ரான் வெளியில் போயிடும், அதுக்கு பேர் தெர்மியானிக் எமிஷன். யூ கேன் பாஸ் லைட் ஆன் தட், லைட் அடித்தோம்னா எலக்ட்ரான் வெளியில் போயிடும், அதுக்கு பேர் ஃபோட்டோ எமிஷன். ஆர் சிம்பிளி ஃப்ரிக்ஷன். அதாவது என்னன்னா, இதை இப்படி உரசுறதுனால இதுலேருந்து இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து என் கையில் ஒட்டிட்டு வந்துடுது. அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 600 BCயில் தாலஸுங்கிறவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு இதை பற்றி யாருமே ஒன்றுமே பண்ணல. இந்த தாலஸுங்கிறவர் என்ன பண்ணார், ஒரு கூழாங்கல், ஒரு ஆட்டுத்தோல், இதை எடுத்து உரசுறார். அப்புறம் காஞ்சி போன சருகுலாம் இருக்குது, அதில் காட்டுறாரு. அது அப்படி வந்து அதில் அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்குது. இது முதல் 600 BCயில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குங்கிறத மனிதன் வந்து உணர்ந்தது அதுதான். அதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகளுக்கு யாரும் ஒன்றும் பண்ணல. 17th centuryக்கு நம்ம வரோம். 17th centuryயில் யார் வரா? வில்லியம் கில்பர்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதில் ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஒன்று, ரப்பிங் அ கிளாஸ் ராட் வித் சில்க் கிளாத். ஆரம்பத்தில் கிளாஸ் ராட்ல என்ன சார்ஜ் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, சில்க் கிளாத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, உரச போகிறோம். ஸோ இனிஷியலி தெர் இஸ் நோ சார்ஜ் இன் திஸ், நவ் ஐ எம் கோயிங் டு ரப் திஸ். அப்போ கிளாஸ்லேருந்து எலக்ட்ரான் பீல் ஆஃப் ஆகி இங்கே ஒட்டிக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் மெத்தட், ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இந்த எலக்ட்ரான் இங்கே இல்லை, இதை ரிமூவ் பண்ணிட்டோம். எங்கே போயிடுச்சு? இங்கே போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ 2 எலக்ட்ரான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? கோர் எலக்ட்ரான். இப்போ 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ இதில் என்ன சார்ஜ் இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ இதில் என்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்டால்
நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த சார்ஜ் இதில் 3 புரோட்டான் இருக்குது, +3. இதில் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, -2e. அப்போ மொத்தம் சார்ஜ் என்ன இருக்குது? +e. அப்போ சார்ஜ் வந்ததுக்கு காரணம் என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதனால சார்ஜ் வந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Li plus singly ionized lithium ion. This is a positive ion because this is having a positive charge. Suppose நீங்க 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இதுல 3 புரோட்டான் இருக்கு, நியூட்ரான்லாம் இருக்கு. இதுல இப்ப 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. 2 electrons you have removed. அப்ப இதுக்கு பேர் என்ன? doubly ionized lithium. இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் +3e, இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு -e. அப்ப டோட்டல் சார்ஜ் +2e, doubly ionized lithium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா என்னாச்சு? +e கிடைக்குது. 2 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? +2e கிடைக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ரைட். நவ் கிளாஸ் ராட், சில்க் கிளாத். இப்போ இவர் இங்கே உரசுறாரு. அப்போ கிளாஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அயான். எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் அயான். ஆரம்பத்தில் சில்கில் சார்ஜ் எதுவுமே இல்லை, கிளாஸில் சார்ஜ் எதுவுமே இல்லை. இப்போ இதை உரசுனதுனால சில்கில் ஒரு எலக்ட்ரான் போய் உட்காந்துருச்சு, அதனால இங்கே சார்ஜ் +e. மறுபடியும் நம்ம வந்து கிளாஸ் ராடை சில்கில் உரசினால் அப்போ இன்னொரு எலக்ட்ரான் போகுது, இங்கே சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ். இன்னொரு எலக்ட்ரான் போகுது, இங்கே பாசிட்டிவ். புரியுதா? அப்போ இதில் வரக்கூடிய சார்ஜஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1 more எலக்ட்ரான் போச்சு, இங்கே +2e, மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் போச்சு, இங்கே +3e. இந்த மாதிரி சார்ஜஸ் வருது. ஸோ இதில் 2 ப்ராப்பர்ட்டி நம்ம படிக்க போகிறோம். ரைட்டா? அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கணக்குகள் போட போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ரொம்ப சிம்பிள் தானே? புரியுது இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டி சார்ஜ் கன்சர்வேஷன். இது என்ன சார் இது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கிளாஸ் ராட் எடுத்து இதில் உரசுறதுனால இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வந்துச்சு, இங்கே -e வந்தது. எலக்ட்ரானை நம்மளா உருவாக்கி இருக்கோமா, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் இல்லை. இங்கே உள்ள எலக்ட்ரானை இங்கே கொண்டு வந்திருக்கோம், அதனால தான் இங்கே -e கிடைச்சிது. மறுபடியும் உரசும் போது நிறைய எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெகட்டிவ் சார்ஜ் வரணும் அப்படின்னா, சார்ஜ் நெகட்டிவாக இருக்கணும், லெஸ் தேன் 0 இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கை புரோட்டானோட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சில்க். சில்கில் ஏற்கனவே 1 கோடி எலக்ட்ரான் இருக்கு. இப்போ கிளாஸ்லேருந்து ஒரு 3 எலக்ட்ரான் வந்ததுனால 1 கோடி +3 எலக்ட்ரான் அதில் இருக்கு, அதனால தான் -3e வந்துச்சு. சரி, பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் வேணும்னா இட் ஹேஸ் டு லூஸ் த எலக்ட்ரான்ஸ். இந்த மெட்டீரியல்லேருந்து எலக்ட்ரான் இன்னொரு மெட்டீரியலுக்கு போயிடுச்சுன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? எலக்ட்ரான் பற்றாக்குறை, அதுதான் எதை கொடுக்குது? பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குது. சார்ஜை நம்மளால் உருவாக்க முடியுமா? நம்மளால் உருவாக்க முடியாது. இதில் டோட்டல் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? த டோட்டல் இஸ் 0. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 0, இதை டோட்டல் பண்ணால் 0, இதை டோட்டல் பண்ணால் 0. அப்போ சார்ஜ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, charges can neither be created nor be destroyed. Charges can neither be created nor be destroyed. நம்ம நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட்ல ஹிரோஷிமா நாகசாக்கிங்கிற ஊரெல்லாம் அழிச்சிட்டோம். ஒரு ஆட்டம் பாம், லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. ஆனால் ஒரு எலக்ட்ரான் கூட டெஸ்ட்ராய் ஆகாது. நம்ம எலக்ட்ரானை மேனுஃபேக்சர் பண்ணவும் முடியாது, அது அழிக்கவும் முடியாது. சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதாவது இந்த யூனிவர்ஸில் டோட்டல் சார்ஜ் 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. 1000 வருஷம் கழிச்சு அதுதான் இருக்கும். புதுசாக சார்ஜ் வருமா? வராது. த டோட்டல் சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். Total charge is a constant. So you understand the first property. This is called the charge conservation. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்ல போறேன். ரைட்டா? இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஐ ஆஸ்க் யூ, இந்த கிளாஸை வந்து இந்த பட்டு துணியில் உரசின பிறகு இந்த சார்ஜஸ் வந்துச்சு இல்லையா?
இந்த சார்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார்ஜ் இன் சில்க் என்னப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் 0 இருந்துச்சு, அப்புறம் -e வந்துச்சு, அப்புறம் -2e, அப்புறம் -3e வந்துச்சு. கரெக்டாக? சார்ஜ் இன் கிளாஸ் ராட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 0 இருந்தது, அப்புறம் +e, அப்புறம் +2e, அப்புறம் +3e, இப்படி வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? +e, +2e, +3e, -e, -2e, -3. கரெக்டாக? அப்போ சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? சார் சார்ஜ் இன் கிளாஸ் எப்படி சார் இருக்குன்னா 0 இருக்குது, 1.6 10 - 19 இருக்குது, அடுத்தது உடனே 3.2 × 10 - 19 இருக்குது, அடுத்தது உடனே 4.8 × 10 - 19 போகுது. அப்போ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் E. நம்ம கிளாஸ் ராடை எடுத்து பட்டு துணியிலேருந்து உரசும் போது 1 எலக்ட்ரான் போகலாம், 2 எலக்ட்ரான் போகலாம். 1.5 எலக்ட்ரான் போகுமா? போகாது. நான் ஒரு கடையில் போயிட்டு எனக்கு 2 பேனா கொடுங்க, 3 பேனா கொடுங்கன்னு கேட்கலாம். நான் போய் கடையில் போயிட்டு எனக்கு 2.5 பேனா கொடுங்க, 1 பேனா அப்படி அறுத்து கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஈயை ஒரு இன்டீஜரால் பெருக்கணும். ஸோ இட் இஸ் கால்டு சார்ஜ் இஸ் அன் integral multiple of E. ஸோ இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம வந்து ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் கணக்குகள் போட போகிறேன். சரி, யாருக்காவது இது வரைக்கும் பார்த்ததை இன்னொரு தரம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தரம் பொறுமையாக பார்த்துட்டு தென் யூ கம் டு திஸ் லெவல். நவ் லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரெடி? மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், how many electrons should be removed from a neutral sphere so that the sphere gets unit positive charge? First thing you should know, what is this? இப்போ யூனிட் லெங்க்த்னா 1 மீட்டர், யூனிட் மாஸ்னா 1 கிலோ, யூனிட் டைம்னா 1 செகண்ட். இது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சார்ஜில் 2 விதம் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ், அதனால ஸ்பெசிஃபை பண்ணுறோம் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். how many electrons should be removed? எத்தனை எலக்ட்ரான்கள் நீக்கம் செய்ய வேண்டும், அதான் கேள்வி. அப்போ ஒரு சாக் பீஸ், இதில் சார்ஜ் 0, ஆனால் இதில் சார்ஜ் 1 கூலும் வரணும், +1 கூலும் வரணும். எத்தனை எலக்ட்ரானை நீ எடுத்தீங்கன்னா அந்த +1 கூலும் வரும், அதுதான் கேள்வி. ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் நோ கன்ஃபியூஷன். the formula to be used is Q is equal to NE. கேள்வி என்ன? வாட் இஸ் n? என்னன்னா எவ்வளவு? Q by E. Q எவ்வளவு? 1 கூலும். E அப்படின்னா என்ன? 1.6 × 10 - 19. the answer is 1 by E அப்படின்னு அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கரெக்ட். இல்லை அதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா we have to find it out. -19 அப்படிங்கிறது மேலே போனால் 10⁻19, கீழே என்ன இருக்கு? 1.6. இதில் வந்து நம்ம இதை 10 × 10⁻18 அப்படி எழுதிக்கிறேன். 10 × 10⁻18, 10⁻19 10 × 10⁻18 எழுதிக்கிறேன். கீழே என்ன இருக்குது? 1.6 இருக்குது. மேலே 10ஆல் பெருக்கிட்டு கீழே 10ஆல் பெருக்கிட்டேன். இதை நீங்கள் டிவைட் பண்ணிடலாம் ஈஸியாக. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25/4. 25/4 அப்படின்னா எவ்வளவு? 6.25 × 10⁻18. So you understand this question? How many electrons should be removed from a neutral sphere so that the sphere gets unit positive charge? Q equal to NE, N is equal to Q by E, that is 1 by E. 1 by E அப்படின்னு சொன்னால் 6.25 10⁻18. 10⁻5னா 1,00,000, 10⁻7னா 1 கோடி. இது கோடானு கோடி எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும், அப்போ தான் 1 கூலும் கிடைக்கும். அப்போ 1 கூலும்ங்கிறது ரொம்ப பெரிய சார்ஜ். 1 கூலும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சார்ஜ். ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோ கூலும், 1 நானோ கூலும், 1 பீக்கோ கூலும், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட்டில் எவ்வளவு சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லும்போது 1 நானோ கூலும் இருக்குது, 1 மைக்ரோ கூலும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். யூ நோ தீஸ் சிம்பிள்ஸ் இல்லையா? 1 மைக்ரோ கூலும்னா 10⁻6 கூலும், 1 நானோ கூலும்னா 10⁻9 கூலும், 1 பீக்கோ கூலும்னா 10⁻12 கூலும். யூ நோ ஆல் திஸ்.
எப்போதுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கணும் இல்லையா? ப்ராப்ளம் போடும்போது அதிக டைம் ஆகிடக்கூடாது. அப்போ இ அப்படின்னா உடனே 1.6 10 power minus 19, 1/e அப்படின்னா 6.25 10 power 18. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பை அப்படின்னா 3.14, 1/π அப்படின்னா 0.318. Okay, right. We have discussed this problem. We are going to the next one. A neutral metal sphere is heated. Find the time taken for the sphere to get 1 nanocoulomb charge if it emits 10 power 7 electrons per second. So இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கணக்கை போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? நியூட்ரல், அப்போ சார்ஜ் 0. ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுது? அது எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. தெர்மியானிக் எமிஷன். எலக்ட்ரான்லாம் இதுலேருந்து ஓடுது. ரைட். எவ்வளவு எலக்ட்ரான் ஓடுது? 10 power 7 எலக்ட்ரான்ஸ் இன் 1 செகண்ட். நமக்கு எவ்வளோ சார்ஜ் வேணும்? 1 nanocoulomb. ஓகே, புரியுதா? சரி, சொல்லுங்கள். டைம் 0வாக இருக்கும்போது சார்ஜ் 0. ஓகேங்க. டைம் 1 செகண்டாக இருக்கும்போது சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? 1 செகண்ட், அதாவது 10 எலக்ட்ரான் போச்சுன்னா 10e, ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா +e, 2 எலக்ட்ரான் போச்சுன்னா +2e, 10 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா +10e. இதில் எவ்வளவு எலக்ட்ரான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power 7 எலக்ட்ரான்ஸ் எவ்ரி செகண்ட். அப்போ 1 செகண்டில் எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 10 power 7e அப்படின்னு இருக்கும். ஸோ 1 செகண்டில் 10 power 7e இருக்கும். அடுத்தது எத்தனை செகண்டில்? சரி, அப்போ 2 செகண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2ஆல் பெருக்கிடுவீங்க. ஓகே, கவனிங்க. 2 செகண்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். சார் 1 செகண்ட் எவ்வளோ இருக்கா? 2 செகண்ட்னா 2 × 10 power 7e இருக்கும். அப்படி பெருக்கிடுவீங்க. t செகண்ட்ஸில் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னா t × 10 power 7e இருக்கும். நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 1 nanocoulomb. 1 nanocoulomb இருக்கணும். அப்போ டோட்டல் சார்ஜ் how much it should be அப்படின்னா the charge what we want is 10 power 7e into t. இந்த qங்கிறது 1 nanocoulomb. நானோகூலம்னா எவ்வளோ? 10 power -9 coulomb. 1 nanocoulomb is 10 power -9 coulomb. Therefore கேபிட்டல் Qக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 10 power -9 ஈக்குவல் டு t into 10 power 7 into e. இப்போ நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணுங்க. 10 power -9, 10 power 7 அங்கே போகுது, -7 divided by e. And you know 1/e value. 1/e னா என்ன? 6.25, 10 power 18, இங்கே 10 power -16. அப்போ எவ்வளோ டைம் ஆகுது? 6 to 5 seconds. ஸோ இந்த ஸ்பியரை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்னாச்சு? 10 power 7 எலக்ட்ரான் வெளியில் போச்சு. அப்போ நம்ம 625 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணோம்னா 1 nanocoulomb சார்ஜ் நமக்கு கிடைக்கும். சரிதானே? புரியுதா எல்லாருக்கும்? அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். எஸ், ரீட் திஸ் கொஸ்டின். இந்த கேள்வியில் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன் அ கப் ஆஃப் வாட்டர். அதாவது ஒரு கப் ஆஃப் வாட்டர் இருக்கு, இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டால் நம்ம 0ன்னு சொல்லிடுவோம். ஏன் 0னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது, அதனால இந்த டோட்டல் சார்ஜ் வந்து 0. ஆனால் கேள்வி என்ன? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்கல, பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? Find the amount of positive charge in a cup of water. The volume of the cup is 150 ml. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, சம் ஃபண்டமெண்டல் நீங்கள் பாருங்கள். இப்போ லித்தியம் 37 பற்றி அவகேட்ரோ என்ன சொல்லியிருக்காரு? அவகேட்ரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 7 கிராம்
மேலே 7 இருக்குல்ல, 7 கிராம் ஆஃப் லித்தியம் வில் ஹாவ் 6.023 into 10^23 ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லித்தியம் ரொம்ப சின்ன ஒரு எலிமெண்ட், அதனால 7 கிராம் போதும். அதே சமயத்தில் இரும்பு அப்படின்னா அயர்ன் 2656, இரும்பு அப்படின்னா என்ன பண்ணணும், 56 கிராம் நம்ம வாங்கணும். 56 கிராம் ஆஃப் அயர்ன் that will have 6.023 into 10^23 atoms. இது பெரிய ஆட்டமாக இருக்கிறதுனால 56 கிராம் வாங்க வேண்டியது இருக்கு. 1 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கினோம்னா 10 எலுமிச்சம்பழம் வருது. 1 கிலோ தேங்காய் வாங்கினோம்னா 1 தேங்காய் தான் வருது. 10 தேங்காய் வேணும் அப்படின்னா 10 கிலோ வாங்கி ஆகணும். அது மாதிரி இது பெரிய ஆட்டம்ங்கிறதுனால அந்த மாதிரி வருது. ஓகே, இந்த கான்செப்ட் தெரியணும். அடுத்தது வாட்டர் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ வாட்டர் 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் வாட்டருங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 கிலோ இருக்கும். கிலோகிராம் ஃபார் வாட்டர். இது கெரசின் அப்படின்னா 1 லிட்டர் வாங்கினா 780 கிலோகிராம் தான் இருக்கும். மில்க் அப்படின்னா 1 லிட்டர்னா 1200 கிராம் இருக்கும். ஆனால் இது கரெக்டாக 1000 கிராம் 1 கிலோகிராம் இருக்கும். சரிங்க, 1 லிட்டர் வந்து 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்னா எவ்வளவு? 10^3 கிராம். இந்த 10^3 இங்கே கொண்டு வாங்க, 10^-3. 10^-3 அப்படிங்கிறது என்ன? மில்லி லிட்டர். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 1 மில்லி லிட்டர் இஸ் 1 கிராம். Therefore, what do you understand? 150 milliliter is equal to 150 gram for water. So, இந்த ரெண்டு பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கணக்குக்கு போகிறோம். சரியா? ரைட். வாட்டர் மாலிக்யூல் இதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன்னா 1 புரோட்டான் 1 எலக்ட்ரான். இங்கே ஆக்சிஜன்னா 860. அப்போ இந்த மாலிக்யூல் பொறுத்த வரைக்கும் புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கு? 10. அட்டாமிக் வெயிட் எத்தனை இருக்கு? 18. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் பொறுத்த வரைக்கும் அவகேட்ரோடைய கான்செப்ட் என்ன? அவகேட்ரோடைய கான்செப்ட் வந்து 18 கிராம் ஆஃப் வாட்டர் வில் ஹாவ் 6.023 into 10^23 மாலிக்யூல்ஸ். ஓகே தானே? நமக்கு அந்த கப்பில் எவ்வளவு இருக்கு? 150 கிராம். அப்போ 1 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 18ஆல் வகுத்தரலாம். 1/3 10^23 மாலிக்யூல்ஸ். 150 கிராம் வாட்டர் அப்படிங்கிறப்ப இதை 150ஆல் பெருக்கும் போது 50 into 10^23, அதாவது n is equal to 5 into 10^24 மாலிக்யூல்ஸ். இதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே தானே? இப்போ இதில் இந்த நம்பர் 10, அப்போ புரோட்டான் 10 புரோட்டான் இருக்கு. அப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூல்ல சார்ஜ் எவ்வளவு இருக்கு? சார்ஜ் இன் 1 மாலிக்யூல் இஸ் பிளஸ் 10e. சார்ஜ் இன் 1 மாலிக்யூல் பிளஸ் 10e. அப்போ சார்ஜ் இன் அ கப் ஆஃப் வாட்டர். இந்த கப் ஆஃப் வாட்டர்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன் தி கப் ஆஃப் வாட்டர். ஓகே, how much it is? எத்தனை? n into 10e. ஒரு இதில் 10e இருக்கனால n into 10e. nங்கிறது 5 into 10^24 into 10 into e. அவ்வளவுக்கு உள்ள. அப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, இப்போ 10 இது வந்து 10 பவர், இது வந்து -19. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நான். 5ஐயும் 1.6ஐயும் மல்டிப்ளை பண்ணி 8ன்னு எழுதிக்கிறேன். 10^25ல் 16 எடுத்துகிறேன், 10^6. அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் 8 into 10^6 கூலும். ஓகே, ரைட். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ நம்ம வந்து இந்த Q is equal to NE அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான். அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணுறோம், போடுறோம். நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க் மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபைண்ட் த நெகட்டிவ் சார்ஜ் இன் அ காப்பர் காயின் விச் ஹேஸ் 10 கிராம். ஒரு காப்பர் காயின் இருக்குது, அதோட மாஸ் 10 கிராம். அதில் எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க. காப்பர் அப்படின்னா Cu 2964.
ஓகே, ரைட். இந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போகிறப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், தட் இஸ் குவான்டைசேஷன். அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதோட சேர்த்து பார்த்தோம், கன்சர்வேஷன். சார்ஜ் கன்சர்வேஷன், சார்ஜ் குவான்டைசேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடிட்டிவ் நேச்சர். அதுதான் இன்னைக்கு கிளாஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். குவான்டைசேஷன் என்ன? Q is equal to NE. Charge will be multiple of E. Conservation என்ன? Charges can neither be created nor be destroyed. The total charge in a system will remain constant. Okay. Additive nature னா என்ன? Okay. ஒரு piece of metal இருக்கு, இதில் வந்து ஒரு 6 எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு piece of metal இருக்கு, இதில் 2 அயான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. சரி, இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? திஸ் இஸ் -6E. இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னா எவ்வளவு? +2E. இந்த 2 மெட்டல் பீஸையும் ஒன்றா மெல்ட் பண்ணி ஒரு சிங்கிள் இதாக உருண்டையை ஆக்கிட்டோம். அப்போ இதில் என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ரூமில் ஒரு 6 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரூமில் உட்கார சீட் இல்லாமல் ஒரு 6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு 6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமில் 2 சேர் மட்டும் காலியாக இருக்குது, மற்றதெல்லாம் ஆட்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு, நீங்கள் அந்த ரூமில் இடம் இருந்தால் உட்காந்துக்குங்க அப்படின்றாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஓடி போய் இங்கே உட்காந்துருவாங்க, இவங்க ஓடி போய் இங்கே உட்காந்துருவாங்க, மறுபடியும் 4 பேர் நின்றுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேர் இதை அக்குபை பண்ண பிறகு இந்த 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இதில் என்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? -4E. அந்த -4Eனா இதை ஆட் பண்ணாவே வருது இல்லையா? வருது. அதுக்கு பேர் தான் அடிட்டிவ் நேச்சர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? த டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த 2 சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் அடிட்டிவ் நேச்சர். ஓகே, புரியுதா? அடிட்டிவ் நேச்சர். ஓகே, இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம்? 2 identical metal spheres, they have charges Q1, Q2. They are brought into contact and then they are separated. Find the charge on these spheres. Right. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும்? 2 identical buckets. ஒரு பக்கெட்டில் 6 லிட்டர் தண்ணி இருக்கு, இன்னொரு பக்கெட்டில் ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கு. 2 buckets of water. இது ரெண்டையும் ஒரு பைப்பு போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரே டேபிள் மேலே தான் இருக்குது, ஒரே ஹைட்டில். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ தண்ணி இங்கேருந்து இங்கே ஓடும். அப்போ ரெண்டும் சமமாக வர்ற மாதிரி, ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி ஓடும். அப்போ ஒரே லெவலுக்கு வரும்போது இங்கே எவ்வளோ தண்ணி இருக்கும்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, சார் மொத்தம் 6 + 2 8 லிட்டரு சார், அதில் பாதி இங்கே இருக்கும், பாதி இங்கே இருக்கும், 4 லிட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆவரேஜ் 6 + 2/2, தட் வில் பி தி ஆன்சர். கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி த மெட்டல் ஸ்பியர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். அப்போ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன ஃபார்முலா? Q1 + Q2/2. வெரி சிம்பிள். திஸ் இஸ் அ ஃபார்முலா வி ஷுட் யூஸ். சப்போஸ் 3 ஸ்பியர்னா அப்போ என்ன ஆகும்? 3 பாத்திரம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் வகுப்பீங்க இல்லையா? அப்போ வாட் யூ வில் சே? த ஃபார்முலா வில் பி Q is equal to Q1 + Q2 + Q3/3 if there are 3 spheres. ஓகே, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேயா? இப்போ if there are 3 buckets, ஒரு பக்கெட் இருக்கு, இன்னொரு பக்கெட் இருக்கு, இன்னொரு பக்கெட் இருக்கு, ஐடென்டிக்கல், எல்லாம் ஒரே லெவலில் தான் இருக்கு. இங்கே வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்குது, இங்கே ஒரு 7 லிட்டர் தண்ணி இருக்குது, இங்கே ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்குப்பா. ஓகே, இது மூணையும் பைப்பை போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா சேமாக வரும்ல. வாட்டர் லெவல் வில் பி ஈக்குவல் இன் ஆல் திஸ். ஒரே மட்டத்துக்கு வரும். அப்போ எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 10 + 7 + 1/3 18/3 which will be 6
இங்கேயும் சாரி 6 லிட்டர் 6 லிட்டர் 6 லிட்டர் கூட்டிப்பாரு 6 12 18 இதை கூட்டிப்பாரு 10 17 18 கரெக்டாக இருக்குது. இப்படி தான் வரும். புரியுதா? அதே கான்செப்ட் தான் நான் என்ன சொல்கிறேன். there are three metal spheres. சாரிப்பா, there are 3 metal spheres. இதில் சார்ஜ் Q1, இதில் Q2, இதில் Q3. the spheres are brought into contact. நம்ம ரப்பர் கிளவுஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இதை ஒன்னோட ஒன்று தொட வைக்கிறோம். இல்லாட்டி நம்ம உடம்பு ஹியூமன் பாடி இஸ் அ கண்டக்டர், எர்த் இஸ் அ கண்டக்டர், எல்லாம் ஓடி போயிடும். இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னா Q. அப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு தானே. டோட்டல் சார்ஜ் இங்கே இருக்கிறது 3Q, அங்கே இருக்கிறது Q1 + Q2 + Q3. அப்போ அந்த சார்ஜுக்கு என்ன வேல்யூ? Q1 + Q2 + Q3/3. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திஸ் ஃபார்முலா ஹேஸ் கம்? ஓகே, தேவைப்பட்டா இன்னொரு தரம் திருப்பி பார்த்துக்கங்க, பார்த்துட்டு கணக்குக்கு வாங்க. கம் டு திஸ் ப்ராப்ளம், ரீட் த ப்ராப்ளம். தெர் ஆர் 3 ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ். இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? -2 10⁻⁻17. இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 1 × 10⁻⁻17. இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? -6.2 10⁻⁻17. The spheres are brought into contact and then separated. Find the charge in each sphere. First question. Charge எப்படி கண்டுபிடிப்போம்? Q1 + Q2 + Q3 / 3. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு. -2 + 1 அப்போ -1. இதை ஆட் பண்ணு -7.2. -7.2 × 10⁻⁻17 / 3. The answer is -2.4 × 10⁻⁻17 coulomb. இதுதான் charge in each sphere. Find the number of electron excess or deficit. என்ன சொல்லணும்? எலக்ட்ரான் எக்ஸஸா தான் இருக்கு, ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் வருதுனாவே எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அர்த்தம். எத்தனை எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? Q = Ne, N = Q/E. சார்ஜ் ஆன் த ஸ்பியர், ஒரு ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் Q, இன்னொரு ஸ்பியர் Q, இன்னொரு ஸ்பியர் Q. Qனா எவ்வளவு? -2.4 10⁻⁻17 கூலும். -2.4 10⁻⁻17. ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? -1.6 10⁻⁻19. அப்ப இதை கேன்சல் பண்ணா 3/2. 2 8 16 3 24. இது மேல போச்சுன்னா 100. அப்போ ஆன்சர் 50 × 3 150. ஓகே, அப்போ ஒரு ஸ்பியர்லையும் 150 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. there are 150 electrons here, 150 electrons here, 150 electrons here. that is giving you this charge -2.4 10⁻⁻17 coulomb. you understand this? ஓகே, அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, சார்ஜ் எப்போதுமே இன்வேரியன்ட். சார்ஜ் மாறவே மாறாது, இன்வேரியன்ட். மாஸ் மாறும், மாசுங்கிறது சார்ஜ் மாறவே மாறாது. ஒரு பார்ட்டிக்கிள் ஒரே இடத்துல இருந்தது அட் ரெஸ்ட், அதோட மாஸுக்கு பேரு ரெஸ்ட் மாஸ். மாஸ் m0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன? அதில் என்ன சார்ஜ் இருக்கோ ரெஸ்ட் சார்ஜ்னு ஒன்றும் கிடையாது, ஒரே சார்ஜ் தான் அதில் இருக்கும். இந்த பார்ட்டிகிள் இருக்கு, இது பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கு. the particle is going at high velocity. அப்போ வரக்கூடிய மாஸ் ரெஸ்ட் மாஸை விட அதிகமாக இருக்கும். ஆனால் சார்ஜில் மாற்றம் இருக்குமா? இருக்காது. சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். சார்ஜ் வில் பி a கான்ஸ்டன்ட். மாஸ் என்ன ஆகுங்கிறதுக்கு ஐன்ஸ்டீன் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. என்ன ஃபார்முலா? the mass of a particle which is going at a tremendous speed is given by this formula m0/√1 - v²/c². cங்கிறது velocity of light, which is 3 × 10⁸ meter per second. so this is another property you should know. charge will not change, remains constant in any situation, but mass at high velocity will be more than the rest mass. okay, right. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறோம். நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை போட்டு பாருங்க.
Find the mass and charge of an electron traveling at 2.25 into 10 power 8 meter per second. Charge of electron அப்படின்னா minus 1.6 10 power minus 19 coulomb. அது ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தாலும் அது மாறாது. திஸ் இஸ் த ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஆனால் மாஸ் அப்படி இல்லை, மாஸுங்கிறது மாறும். அப்போ மாஸ் என்ன வரும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, velocity cannot be equal to c, velocity cannot be greater than c. அது புரியுதா? எந்த பார்ட்டிகிளாக இருந்தாலும் அது லைட்டோட வெலாசிட்டியில் போக முடியாது. எவ்வளோ வேகமாக போனாலும் அதோட வெலாசிட்டி 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்டை விட கம்மியாக இருக்கும். பிகாஸ் வியும் சியும் சமமாக இருந்தால் இது என்ன ஆகிடும்? இது என்ன ஆகிடும்னா m0 by root of 1 minus 1 which is m0 by 0 which is infinity அப்படின்னு ஆயிடும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க ஒரு எலக்ட்ரானோட மாஸ் இந்த எர்த்தோட மாஸ் இந்த யூனிவர்ஸோட மாஸை விட அதிகம், இன்ஃபினிட்டி மாஸ் அப்படின்னு ஆகிடும். அதனால திஸ் இஸ் நாட் பாசிபிள். அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் கொடுத்துருக்கிற நம்பர் சியை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபார்முலாவில் போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ பூசணிக்காய் சாம்பார் வைங்க அப்படின்னா, பூசணிக்காய் சாம்பாராக வைக்கிறேங்க அப்படின்னு ஒரு பாத்திரத்தை தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு பூசணிக்காயை கழுவி கொண்டு அதற்குள்ளே போடவும், ஓகே இப்பொழுது கத்தியை வைத்து வெட்டவும் அப்படிங்கிற மாதிரி பூசணிக்காயை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வெட்டிகிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல வெட்டி ரெடி பண்ணிவிட்டு துண்டு துண்டு அழகாக வெட்டிட்டு அப்புறம் குழம்புல போடுவோம். ஓகேயா? ரைட், கவனி. v by c எவ்வளவு? இங்கே v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வருது இல்லை? v by c எவ்வளவு? 2.25 10 power 8, இது 3 into 10 power 8, இது 0.75, அதாவது 3 by 4. சரி, அப்போ 1 minus v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் எவ்வளவு? 1 minus 9 by 16 which is 7 by 16. ஓகே, இப்போ இங்கே வரலாம், நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? லெட்ஸ் see. 9.1 into 10 power minus 31 kilo divided by root of 1 minus v square by c square na root 7 by 4. கீழே உள்ள 4 மேலே போயிடுச்சு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியணும். அதாவது ரூட் 1னா என்ன, ரூட் 2னா என்ன, ரூட் 3னா என்ன, ரூட் 4னா என்ன, ரூட் 5னா என்ன, ரூட் 6னா என்ன, ரூட் 7னா என்ன, ரூட் 8னா என்ன, ரூட் 9னா என்ன, ரூட் 10னா என்ன கண்டுபிடிச்சிக்கலாமா? உங்களுக்கு தான் தெரியுமே. ரூட் 1னா என்ன 1, ரூட் 4னா என்ன 2, ஈவன் யூ நோ திஸ். root 2 1.414, root 3 1.732, root 8 na root 2 root 2 2 root 2 இத ரெண்டால பெருக்கினா எவ்வளவு? 2.8. and you know what is root 9? okay 3. இப்ப தெரியாத பார்க்கலாம். root 5 na 2.236, அதாவது 2.2 2.4 2.6, இது 2.8, இது 3, இது 3.2 approximately. you should remember all these values. இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா root 7 2.6. okay, come on here. 9.1 into 4 10 power minus 31, this is 2.6, cancel this. Now this is equal to, இது வந்து 10ஆல பெருக்கிறீங்க 91, இங்கே 13, 10 power minus 31. okay, now this is 7 times. அப்போ ஆன்சர் என்ன வருது? 14 into 10 power minus 31 kg. so rest mass of electron is 9.1 10 power minus 31. ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அதோட மாஸ் என்னாச்சு? 14 into 10 power minus 31. ஓகே, இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயம். ரைட், இந்த ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஒன் லாஸ்ட் ப்ராப்ளம். த வீடியோ வில் கம் டு அன் எண்ட். திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதில் கார்னர்ஸில் ஏ பி சி டி 4 ஸ்பியர் இருக்கு, ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். நம்ம கையில் ஒரு ஸ்பியர் இருக்கு, அது எப்படி இருக்கு?
இப்போ இதில் சார்ஜஸ் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 மைக்ரோகுலும், 3 மைக்ரோகுலும், 4 மைக்ரோகுலும், இதில் -5 மைக்ரோகுலும். P is another identical uncharged metal sphere. P touches A, then B, then C, then D, one after the other in that order. Find the final charge in P. இப்போ நீட் 2025 கூட இந்த கான்செப்டை ஒட்டி ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஓகே, அது கூலும்ஸ் லா. அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன் அது. இப்போ இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கணக்கு வந்தால் எப்படி போடணும்? ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த மாதிரி எழுதிக்கணும். இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? 2 மைக்ரோகுலும். இங்கே 3, இங்கே 4, இங்கே -5. இதில் ஒன்றும் இல்லை, 0. P is neutral, uncharged. இப்போ ஃபஸ்ட்டு P touches A. இது இதை டச் பண்ணுது. உடனே என்ன ஆகிடும்? இது become 1, இது become 1. ஏன் சார்? Because Q is equal to Q1 plus Q2 by 2. இது 2 plus 0 by 2 is 1. கரெக்டா? அதனால இது 1, அது 1. மற்றதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அது அப்படியே இருக்கு. இப்போ என்ன பண்ணுது? P touches this. அப்போ 1 plus 3 by 2 is 2. அப்போ என்ன ஆகும்னா இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும், இது ரெண்டும் இப்போ மாறும். புரியுதா? ஒரு வெரிஃபிகேஷன் என்னன்னா, த டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். டோட்டல் எவ்வளவு இருக்கு? 3, 5, 5 டோட்டல் 4. இங்கே என்னாச்சு? 4. இங்கே டோட்டல் எவ்வளவு? -5, இது போச்சு 4. கரெக்டாக இருக்குது. த டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். ஏதாவது ரெண்டு டச் ஆகுதுன்னா அது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். இது டச் ஆகுதுன்னா அது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஒரு ஸ்பியரில் சார்ஜ் இருக்குது, இன்னொரு ஸ்பியரில் சார்ஜ் இருக்குது. ரெண்டையும் இப்படி டச் பண்ணி இப்படி எடுத்தோம்னா ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கும். அந்த Qங்கிறது Q1 plus Q2 by 2. இப்போ என்னாச்சு? P touches A, P touches B, P touches C. இதை டச் பண்ணுது. அப்போ இது 4, அது 2, ரெண்டுமே 3 ஆயிரும். இது 3, இது 3 ஆயிரும். மற்றதெல்லாம் மாறல. இது 2, இது 1, இது -5. இப்போ டோட்டல் என்ன இருக்குது அப்படின்னா 5, 5, 4 வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது 4. அடுத்து ஃபைனலாக என்ன? P touches D. இதை டச் பண்ணுது. இதெல்லாம் மாறாது. இது ரெண்டு எவ்வளவு? -5 plus 3 டோட்டல் -2. -2 ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போ இது -1, இது -1. டோட்டல் என்ன வந்துருச்சு? டோட்டல் மறுபடியும் இந்த 2 போயிடுச்சு, 4. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கேள்வி என்ன? வாட் இஸ் த ஃபைனல் சார்ஜ் இன் P? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்? த ஆன்சர் இஸ் -1 மைக்ரோகூலும். Okay, so students, we have come to the end of the class. So உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது இந்த கான்செப்ட்ஸு, இந்த ஃபார்முலாஸ், இந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுற விதம், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்முலாஸ், இதெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இன்னும் நிறையா இந்த மாதிரி கிளாஸஸ் பார்க்கணுமா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் ஷுட் கோ டு above 1000 so that I get the energy to teach you more. Thank you.